ஜேகேகே முனிராஜா வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்மார்ட் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். இதை பற்றி தெரிஞ்சுக்க தான் இன்றைக்கி போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சித்தோடில் இருக்கிற துளசிமணி மெமோரியல் கார்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இதை யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் தான் வந்து பார்த்துக்கிறாங்க. இதில் மொத்தம் 4 டேங்க் இருக்குது. அதை பற்றி இனிமேல் விரிவாக பார்க்கலாம். ஸ்மார்ட் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, விவசாயிகள் அவங்களுக்கு தேவையான உரத்தை அவங்களே வந்து அவங்க ஃபார்மில் தயாரிச்சுக்கிறது தான் வந்து ஸ்மார்ட் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். இதில் வந்துட்டு எந்த மாதிரியான உரம்லாம் தயாரிக்கிறாங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் வந்து அதிகமாக தயாரிக்கிறாங்க. இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா மீன், ஆடு, மாடு, கோழி இதோட கழிவுகளை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்மார்ட் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டத்தில் மொத்தம் 4 டேங்க் இருக்குதுன்னு பார்த்துருப்போம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டேங்க்கு. இந்த டேங்க்கில் வந்துட்டு வெறும் தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. போர்வெல்லேருந்து வர தண்ணியை வந்து இந்த டேங்க்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இதுலேயும் வந்து இவங்க வந்து மீன்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு 1600 லிட்டர் வாட்டர் வந்துட்டு வருது. ஒரு நாளைக்கு இந்த டேங்க்லேருந்து 36,000 லிட்டர் வாட்டர் வந்து 2வது டேங்க்குக்கு வந்து கொண்டு போகிறாங்க. இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூலிமா ஈஸியாக வந்து தண்ணியை வந்து நம்ம அடுத்த டேங்க்குக்கு கொண்டு போக முடியும். அது தண்ணி போயிட்டே இருக்கனால இங்கே 24 மணி நேரமும் வந்து தண்ணி வந்து இதுக்கு வந்து நம்ம ஃபில் பண்ணிகிட்டே இருப்போம். 24 மணி நேரமும் இங்கே வந்து வாட்டர் அவைலபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். வந்து ஃபஸ்ட்டு டேங்க் வந்து ஸ்டோரேஜ்க்காகன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம டேங்க் 2 போய் பார்க்கலாம். இதான் வந்துட்டு ஸ்மார்ட் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டத்தோட செகண்ட் டேங்க்கு. இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா, இங்கே தான் வந்துட்டு ஆடு, மாடு, கோழி இதோட கழிவுகளை வந்துட்டு அமோனியாவாக மாற்றுறோம். இது எப்படி மாற்றுறோன்னா, நம்ம இங்கே வந்துட்டு மீன்களை வந்து வளர்க்குறதுனால அந்த மீன்கள் வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த கழிவுகளெல்லாம் சாப்பிட்டு அமோனியாவாக வந்து இந்த டேங்க்கில் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த டேங்க்கில் மட்டும் 3 லட்சம் லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இங்கே மட்டும் 3 டன் மீன்கள் வந்து வளர்க்குறாங்க. இந்த மீன்கள் வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இங்கே வந்துட்டு அதுக்கான வளர்கிறதுக்கான நல்ல சூழ்நிலை கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இதிலேருந்து ஆடு, மாடு, கோழியிலேருந்து கிடைக்கிற அந்த கழிவுகளை வந்துட்டு நேராக வந்து மீன்களுக்கு கிடைக்கிறனால அது வந்துட்டு அதோட உணவை வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து அமோனியாவாக மாற்றிக்குது. எந்த மாதிரியான மீன் ரகங்கள்லாம் இங்கே வளர்க்குறாங்க அப்படின்னா ஜிலேபி, மிர்க், சிசி போன்ற ரகங்கள்லாம் இங்கே வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாவை தான் வந்து உணவாக எடுக்குது. அது வளர்கிறதுக்கு தேவையான பொருள் எது கொடுக்குதுன்னா இந்த கழிவுகள் தான். மீன், கோழி கழிவுகள், ஆட்டு எரு, மாட்டு சாணம் இதெல்லாம் வந்துட்டு அந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா வளர்கிறதுக்கு ஒரு ஊட்டப்பொருளாக வந்து இருக்குது. அதை வந்து மீன் எடுத்துக்கிறனால அமோனியாவாக வந்துட்டு அந்த கழிவுகளை வந்து மாற்றி கொடுக்குது. இதைத்தான் வந்து நம்ம வந்து ஒரு பேஸ் உரமாக வந்து பயன்படுத்துகிறோம். இதிலேருந்து அடுத்து வந்து நம்ம இதை வந்து நைட்ரேட் ஃபார்ம்லேயோ இல்லை வந்துட்டு யூரியா ஃபார்ம்லேயோ மாற்றி நம்ம வந்து பயிர்களுக்கு வந்து தெளிக்கிறோம். இங்கே வந்துட்டு கோழி மட்டும் வளர்க்குறதுனால இந்த கோழியோட எச்சம் டைரெக்டாக வந்து இந்த டேங்க்குக்கு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டு எரு, மாட்டு சாணம் இதெல்லாம் வந்துட்டு டைரெக்டாக கரைச்சி இந்த டேங்க்குக்கு ஊற்றுறதுனால அந்த மீன்களுக்கு உணவாக வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து இப்போ வந்து அமோனியாவாக ஃபார்ம் ஆன இந்த உரத்தை வந்துட்டு நைட்ரேட்டாக மாற்றுறதுக்காக நம்ம டேங்க் 3க்கு கொண்டு போவோம். வந்து தேர்ட் டேங்க்கு இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏரேஷன் டேங்க்குன்னு சொல்லுவாங்க. செகண்ட் டேங்க்ல இருந்துட்டு அந்த ஆடு, மாடு, கோழியோட கழிவுகள் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி இது ஃபில்டர் ஆகி தேர்ட் டேங்க் வந்து சேரும். இது அமோனியா வந்துட்டு நைட்ரேட்டாகவும் கன்வெர்ட் ஆகும். இது 4th டேங்க்கு கலெக்ஷன் அண்ட் ஸ்டோரேஜ் டேங்க்னு சொல்லுவாங்க. இது வந்து வெர்மி கம்போஸ்ட் டேங்க்கு. இதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி இதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி எக்ஸஸ் வாட்டர் வந்து என்ன பண்ணுன்னா இந்த பைப் வழியாக இந்த டேங்க்குக்கு வந்து ஃபில் ஆகும். அப்போது அந்த தேர்ட் டேங்க்கில் இருக்கிற என்பிகே சோர்ஸோட வாட்டரும் இதில் தான் மிக்ஸ் ஆகும். இந்த வெர்மி கம்போஸ்டில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் வாட்டரும் இதில் தான் மிக்ஸ் ஆகும். அதோடு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீவீட் எக்ஸ்ட்ராக்ட்டு, FOM, அப்புறமா ஃபிஷ் அமினோ ஆசிடு, பஞ்சகாவியா இந்த மாதிரி இருக்க எல்லா சோர்ஸுமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அது இதுலேருந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தொழு உரம், இந்த மக்கின உரத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மூட்டையில் வந்து கட்டி இந்த டேங்க்கில் வந்துட்டு இமர்ஜ் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணி உள்ளே கட்டுருவாங்க. அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகிருக்கும். இப்போ வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டேங்க்கில் வந்துட்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கிற பிளான்ட்ஸ், வீட்ஸு, பிளான்ட்ஸ் இது எல்லாமே கலெக்ட் பண்ணி இந்த டேங்க்கில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதுலேருந்து நியூட்ரியன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இந்த டேங்க்கில் வந்து ஃபில் ஆகும். இப்போ மைக்ரோ நியூட்ரியன் வந்து இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரில் வந்துட்டு ஃபில் ஆகும்போது ஏரேஷன் வந்து அதிகமாக கொடுக்கணும். எதுக்காக ஏரேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ரிச்மெண்ட் வந்து ஆகிறதுக்காக. அதுக்கப்புறமா இந்த வாட்டர் வந்து என்ரிச் ஆனதுக்கப்புறமா பம்ப் பண்ணி நிலத்துக்கு வந்து செடிக்கு வந்து உரமாக கொடுப்பாங்க.